Hi students, today we have seen chapter 2 number system. Okay, what is number system? Number system na enna அப்படினு பாத்தீங்க அப்படினா சிஸ்டமுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு லாங்குவேஜை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ நமக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் தென் மேக்ஸ் அண்ட் தென் வந்து தமிழ், இந்த எல்லா லாங்குவேஜும் நமக்கு தெரியும். ஓகேவா, நம்மளால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ நம்பர்ஸ் இருந்தால் அது வந்து மேக்ஸு, அண்ட் தென் வந்து ஒரு சென்டென்ஸ்னால் அது வந்து இங்கிலீஷு, அதுக்கப்புறம் தமிழில், இதெல்லாம் வந்து நமக்கு தெரியும். ஆனால் சிஸ்டமுக்கு தெரியாது. அந்த சிஸ்டமுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு லாங்குவேஜை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இந்த நம்பர் சிஸ்டமில் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டேட்டா, பிட், பைட், நிப்பிள், வேர்ட் லென்த், சைஸ், அண்ட் தென் ஐபிஎம், பிசிடி, எம்எஸ்பி, எல்எஸ்பி, இந்த மாதிரி வந்து நிறைய கேட்டகரி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ வந்து டேட்டானா என்னன்னு பார்க்கலாம். த டேர்ம்ஸ் டேட்டா கம்ஸ் ஃப்ரம் த வேர்ட் டேட்டம். டேட்டாலேருந்து வந்தது தான் டேட்டம் அப்படின்றது. விச் மீன்ஸ் ரா ஃபேக்ட், ஒரு உண்மையான தகவலை வந்து சேகரிக்கிறது தான் டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. த டேட்டா இஸ் ஃபேக்ட் ஆஃப் பீப்புள், பிளேஸ் அண்ட் சம் ஆப்ஜெக்ட். அதாவது பீப்புளோடைய நேமு, பிளேஸு, இல்லை அவங்கள பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸை வந்து சேகரிக்கிறது தான் என்ன அப்படின்னா டேட்டா அப்படின்றது. கலெக்ஷன்ஸ் ஆஃப் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேம் ராஜேஷ், அண்ட் தென் ஏஜ் 16, கிளாஸ் +1, மார்க்ஸ் வந்து 65, சப்ஜெக்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போ டேட்டா அப்படின்றது என்ன அப்படின்னா நேமு, ஏஜு, கிளாஸு, மார்க்கு, சப்ஜெக்ட், இதெல்லாம் டேட்டான்னு சொல்லுவாங்க. வேரியபிள் அப்படின்னா இப்போ நேம்னா ராஜேஷ்னு இருக்கா, அந்த ராஜேஷ்னு இன்றைக்கி இருக்கிற இடத்துல நாளைக்கு ரமேஷ்ன்றவங்க வரலாம், நாளைக்கு சுரேஷ்ன்றவங்க வரலாம். அதுதான் வேரியபிள் அப்படின்றது. இந்த டேட்டா கான்செப்ட் அப்படின்றது சேமாக தான் இருக்கும். சரியா, இதுதான் வந்து ஒரு ரா ஃபேக்ட் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, ஓகே. இப்போ வாட் இஸ் டேட்டா அப்படின்னா இதுதான் எழுதணும். The terms data comes from the word datum, which means a raw fact. ஓகேவா, ஒரு ரா ஃபேக்டை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, டேட்டா ரெப்ரசன்டேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். கம்ப்யூட்டர் ஹேண்டில் டேட்டா இன் ஃபார்ம்ஸ் ஆஃப் zeros and ones. Any kinds of data like number, alphabet, special characters should be converted to 0 and 1, which can be understood by the computer. 0 and 1 that the computer can understand is called machine language. 0 and 1 are the binary digits, that is bit. Therefore, the study of data representations is the computer in important. Okay, இப்போ zeros and ones அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த zeros and ones என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெஷின் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. zeros and ones-ஐ பிட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இது பைனரி டிஜிட் ஆல்சோ. திஸ் ஒன் இஸ் பைனரி டிஜிட் ஆல்சோ. தட் பைனரி டிஜிட் கேன் பி கன்வெர்டட் இன்டு பிட். ஓகே, த பிட் இஸ் த ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் பைனரி டிஜிட்ஸ் விச் கேன் பி 0 and 1. பிட் அப்படின்றது ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் பைனரி டிஜிட்ஸ். பைனரி டிஜிட்டோடைய ஷார்ட் ஃபார்ம், அதுதான் வந்து பிட் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, இட் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் டேட்டா இன் கம்ப்யூட்டர். இதுதான் வந்து கம்ப்யூட்டருடைய பேசிக். ஓகேவா, டேட்டா அப்படின்றது. A nipple is a collection of 4-bit binary digits. 4-bit binary digits அப்படின்னா 000 இருக்கலாம், இல்லை 0001 இருக்கலாம். இதுதான் வந்து 4-bit binary digit அப்படின்னு சொல்லுவாங்க. A collections of 8-bit is called byte. ஒரு 8-bit சேர்ந்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா byte அப்படின்னு சொல்கிறாங்க. Word length refer to the number of bit processor by the computer CPU. வேர்ட் லென்த் அப்படின்னா இப்போ அது வந்து 8 பிட்டாக இருக்கலாம், 16 பிட்டாக இருக்கலாம், 32 பிட்டாக இருக்கலாம், 64 பிட்ஸாக இருக்கலாம். இதுதான் வந்து வேர்ட் லென்த் அப்படின்றது. ஓகே, இப்போ பிட்டுன்னு சொன்னேன் இல்லையா, 4 பிட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இதை தான் 4 பிட் அப்படின்னு சொல்லுவாங்க, பைனரி டிஜிட். ஓகேவா, 000, 001, 0010, 0011, 0100, 0101. இப்போ இது எல்லாமே வந்து பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது வந்து டெசிமல் நம்பர். 0லேருந்து 15 வரையும் டெசிமல் நம்பர் இருக்குது. இந்த டெசிமல் நம்பரோடைய பைனரி வேல்யூ இது. ஓகேவா, இதை வந்து டிவைட் பண்ணோன்னா இந்த ஆன்சர் வரும். சரியா, அது வந்து நான் வந்து இதை கண்டினியூ பண்ணுறேன். அது எப்படி வருது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ தெரிஞ்சுக்கோங்க.
சரியா? இதுதான் வந்து 4 பிட் அப்படின்றது. இப்போ 8 பிட் அப்படின்னா இப்படி இருக்கும். இதுதான் வந்து பைனரி டிஜிட்டோடைய 8 பிட் வேல்யூ. 16 பிட் அப்படின்னா இதோடைய இன்னொரு 8 பிட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆனால் நம்ம வந்து இப்போ +1 படிக்க வர்றது வந்து வெறும் 8 பிட் மட்டும்தான். சரியா? 15 நம்பர்ஸ் வரையும் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா படிக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள். பிட் அப்படின்னா 0s and 1s சொன்னேன்னா, நிப்பிள் அப்படின்னா 4 பிட் சொல்லியிருக்கேன், பைட் அப்படின்னா 8 பிட் சொல்லியிருக்கேன், கிலோ பைட் அப்படின்னா 1024 பைட்ஸு, மெகா பைட் அப்படின்னா 1024 KB, ஜிகா பைட்ஸ் தட் மீன்ஸ் ஜிபி இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் நெட் பேக் போடுறீங்க இல்லையா? அந்த நெட் பேக்கில் இத்தனை ஜிபி காலி ஆகிடுச்சு, இத்தனை ஜிபி நீங்கள் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க இல்லையா? அது எல்லாமே வந்து இதோடைய கன்சிடரேஷனில் தான் வரும். சரியா? இதை வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் மெமரி. கம்ப்யூட்டர் மெமரி ஹேஸ் 2 memory. One is main memory and another is secondary memory. Already I say. ஓகேவா? மெயின் மெமரி அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் டைப் பண்ணிகிட்டே இருப்பீங்க, உங்களுடைய மானிட்டரில் ஷோ ஆகினே இருக்கும். அதுதான் மெயின் மெமரி அப்படின்றது. அது எங்கேயும் போய் சேவ் ஆகாது. சப்போஸ் பவர் ஆஃப் ஆகிடுச்சுன்னா அந்த நீங்கள் டைப் பண்ண மொத்த இன்ஃபர்மேஷனும் என்ன ஆகும் அப்படின்னா டெலீட் ஆகிடும். செகண்டரி மெமரினா என்ன அப்படின்னா, டைப் பண்ணிவிட்டு ஒரு ஃபைல் நேம் போட்டு சேவ் பண்ணுறீங்க இல்லையா? அதுதான் வந்து செகண்டரி மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு அந்த டேப்லர் காலம் இருக்கு இல்லையா? அந்த டேப்லர் காலத்தில் அந்த நேமு அப்ரிவேஷன் இருக்கு இல்லையா? அதை படிச்சுக்கோங்க. கிலோனா K, மெகானா M, ஜிகானா G, டெரானா T, அண்ட் தென் பீட்டா அப்படின்னா B, எக்ஸா அப்படின்னா X, ஜீட்டா அப்படின்னா Z, யோக்டா அப்படின்னா Y. இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கம்ப்யூட்டரோடைய லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எதை டைப் பண்ணாலும் அது வந்து பைனரியாக தான் கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு வந்து திரும்ப தேவையான அவுட்புட்டாக வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதை தான் வந்து ASCII அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து 1 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரியா? அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம்னு இருக்குது. ஓகேவா? நம்பர் சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா 4 கேட்டகரி இருக்குது. டெசிமல், பைனரி, ஆக்டல் அப்படின்றது. டெசிமல் அப்படின்னா 0 to 9 வரையும் இருக்கிற நம்பரை தான் டெசிமல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா 10 அப்படின்றது 0வோடைய எக்ஸ்டென்ஷன் தான் 10 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 11 அப்படின்றது 1ஓடைய எக்ஸ்டென்ஷன். ஓகேவா? 20 அப்படின்றது 2ஓடைய எக்ஸ்டென்ஷன். ஓகேவா? அப்போது நமக்கு டெசிமல் நம்பர் அப்படின்னாலே 0 to 9 வரையும் தான் ஒரிஜினல் நம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பைனரி அப்படின்னா 2 வேல்யூஸ். அது வந்து பேஸ் வேல்யூ 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 0s and 1s அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆக்டல் அப்படின்னா பேஸ் வேல்யூ வந்து 8. ஹெக்ஸாடெசிமல்னால் பேஸ் வேல்யூ வந்து 16. அது வந்து 0லேருந்து F வர வரையும் கவுண்ட் ஆகும். சரியா? இதுதான் வந்து நம்பர் சிஸ்டம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? நம்பர் சிஸ்டமில் 4 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து டெசிமல், பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். பைனரி டெசிமல் அப்படின்றது அதோடைய பேஸ் வேல்யூ வந்து 10, பைனரி அப்படின்றது அதோடைய பேஸ் வேல்யூ வந்து 2, ஆக்டல் அப்படின்றது அதோடைய பேஸ் வேல்யூ வந்து 8, ஹெக்ஸாடெசிமல் அப்படின்றது அதோடைய பேஸ் வேல்யூ வந்து 16. சரியா? ஓகே. A number system is a way of representing number. The most commonly used numbering systems like real life decimal number system. ஓகேவா? ரியல் லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற நம்பர் சிஸ்டம் வந்து டெசிமல் நம்பர் சிஸ்டம் மட்டும்தான் இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்னொரு நம்பர் சிஸ்டம் வந்து பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் இந்த நம்பர் சிஸ்டம்லாம் எடுத்துன்னு வந்தாங்க. சரியா? ஓகே, இப்போ டெசிமல் நம்பர் சிஸ்டம்னா என்னென்னு பார்க்கலாம். இட் கன்சிஸ்டஸ் ஆஃப் 0 to 9. 0லேருந்து 9 வரையும் இருக்கும். அதை 10 digit 0 அப்படின்றது 1th பிளேஸாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இதை வந்து கால்குலேட் பண்ணிங்க, இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 10 digit வரும். அதுதான் அங்கே 10 digitனு கொடுத்துருக்குறாங்க. சரி, ஓகே. இட் இஸ் த ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் பாப்புலர் நம்பர் சிஸ்டம்ஸ் இன் அவர் டே டு டே லைஃப். நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய இடத்துல நம்பர் சிஸ்டமை வந்து யூஸ் பண்ணுறோம். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். 123 base 10 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெசிமல் நம்பர் சிஸ்டம்.
ஓகேவா. இந்த டெசிமல் நம்பர் சிஸ்டம் வந்து இதை கன்வெர்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறது ஒன்ஸ், டென்ஸ், 100 அப்படின்னு நம்ம பிரிப்போம் இல்லையா. அப்போ லாஸ்ட்டாக இருக்கிறது ஒன்ஸு, அதுக்கு முன்னாடி இருக்கிறது டென்ஸு, அதுக்கு முன்னாடி இருக்கிறது 100. இப்போது இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ 3 தான் 1 பொசிஷனில் இருக்குது இல்லையா. அப்போ 3 × 10⁻0 அப்படின்னும் 2 × 10⁻1 அப்படின்னும் 1 × 10⁻2 அப்படின்னும் போடுறாங்க. இப்போது 10⁻0 அப்படின்னா எனிதிங் பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எனிதிங் பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ 1 × 3 3. அப்போ 10 × 1, 10 வந்து 1 டைம்ஸ் பண்ண என்ன வரும், 10 வரும். அப்போ 10 × 2 20. 10 வந்து 2 டைம்ஸ் பண்ண என்ன வரும், 100 வரும். அப்போது 100 × 1 என்ன வரும், 100. இதை மூணுத்தையும் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா 123/10 அப்படின்றது வந்துடும். இதுதான் வந்து டெசிமல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அண்ட் தென் பைனரி நம்பர் சிஸ்டம்னு இருக்குது. ஓகேவா. இந்த பைனரி நம்பர் சிஸ்டம்னா என்ன சொல்லியிருக்கோம், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை தான் வந்து பைனரி நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா. இதை எம்எஸ்பி எல்எஸ்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. எம்எஸ்பி அப்படின்னா மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் அப்படின்னும், எல்எஸ்பி அப்படின்றத லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஓகேவா. உங்களுடைய ரைட் சைடில் இருக்கிறத எல்எஸ்பி அப்படின்னும், லெஃப்ட் சைடில் இருக்கிறத எம்எஸ்பி அப்படின்னும் சொல்கிறாங்க. ஓகே. இப்போ பைனரி நம்பர்னால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த பைனரி நம்பரை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா டெசிமல் நம்பராக கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா. அப்போது இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, 1101/2 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா பைனரியோடைய பேஸ் வேல்யூ என்னது, 2. ஓகேவா. அப்போ 1101/2 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதை வந்து நம்ம டெசிமல் நம்பராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதே சேம் ப்ராசஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது 1 × 2⁻0, ஏன்னா இதோடைய பேஸ் வேல்யூ என்னது, 2. 2⁻0, 0 × 2⁻1, 1 × 2⁻2, 1 × 2⁻3. ஓகேவா. அந்த மாதிரி இருக்கிற வேல்யூஸ்க்கெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பவர் போட்டு லாஸ்ட்டாக 0லேருந்து எத்தனை வேல்யூ வரையும் இருக்கோ அத்தனை வேல்யூ வந்து நம்ம பவரில் ஆட் பண்ணுறோம். அப்போது இதை எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதோடைய டெசிமல் வேல்யூ என்னது, 13 வரும். ஆனால் இந்த பைனரி வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம், டெசிமல் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ டெசிமலோடைய பேஸ் நம்பர் என்னது, 10. அப்போது இது வந்து டெசிமல் வேல்யூ இல்லையா, அதனால் 13/10 அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா. நெக்ஸ்ட்டு ஹெக்ஸா டெசிமல்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஹெக்ஸா டெசிமல் அப்படின்றது 16 பேஸ் டிஜிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா 9 வரையும் தான் ஒரிஜினல் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 10க்கு ஏ அப்படின்னும், 11B அப்படின்னும், 12C அப்படின்னும், 13 வந்து டி அப்படின்னும், 14 வந்து இ அப்படின்னும், 15 வந்து எஃப் அப்படின்னும் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஹெக்ஸா டெசிமலில் 15 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை எஃப்பாக கன்சிடர் பண்ணிக்கணும். இல்லை ஹெக்ஸா டெசிமலில் எஃப்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை 15 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா. இப்போ ஏ அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏவோட வேல்யூ வந்து 10ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஹெக்ஸா டெசிமல் நம்பர் சிஸ்டமை வந்து கன்வெர்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கும்போது மட்டும்தான் இதை வந்து ஃபாலோ பண்ணணும். சரியா. ஓகே. நெக்ஸ்ட்டு ஆக்டல் நம்பர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்டல் வந்து பேஸ் வந்து 8 அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5747 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆக்டலோடைய பேஸ் வேல்யூ என்னது, 8. ஓகேவா. அப்போது 8/0, 8/1, 8/2 கொடுத்துருக்கிற டெசிமல் வேல்யூவில் இந்த பவர் நம்பர்ஸை என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம மல்டிப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணணும். சரியா. ஓகே. அதை டீட்டெயிலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன். ஒரு டெசிமல் நம்பரை எப்படி பைனரி நம்பரை கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். 65 வந்து பைனரி நம்பரை கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. சரியா. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து டிவைட் நம்ம பண்ணியிருக்கிறோம் இல்லையா. அப்போ டிவைட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், மேலே நம்பர் போடுவோம். இப்போ வந்து அந்த நம்பரை வந்து மேலே போடக்கூடாது, இந்த சைடில் தான் போடணும். சரியா.
நம்ம வந்து ஜிசிடி எல்சிஎம் கண்டுபிடிப்போம் இல்லையா, அதே சேம் ப்ராசஸ் தான். ஆனால் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பைனரி வேல்யூ சொல்லியிருக்காங்க. பைனரி வேல்யூவை டெசிமல் வேல்யூவை மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ பைனரினா என்னது, 2. அப்போ 2வை என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் பண்ணணும். ஓகேவா, அப்போ 2வால் டிவைட் பண்ணி வர ரிமைண்டரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்எஸ்பி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் எல்எஸ்பி அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வருது இல்லையா, அதை எம்எஸ்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஓகே. இங்கே வந்து ஆக்டல் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்டலுடைய பேஸ் வேல்யூ என்னது, 8. ஓகே, அப்போ 8 அப்படின்னா இப்போ 8ஐ வந்து டிவைட் பண்ணோம். 8 8 ஆர் 64, ரிமைண்டர் 1 இங்கே போடணும். அப்போ இந்த 64ஓடைய பைனரி வேல்யூ என்னது, 0 1 0. இதுதான் வந்து 64ஓடைய பைனரி வேல்யூ அப்படின்றது. சரி, இங்கே ஹெக்ஸாடெசிமல் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 31 இன்ட்டு ஈக்குவலன்ட் டு ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 31, அப்போ 1 6 ஆர் 16, மீதி 15 இருக்குது. இந்த 15ஓடைய வேல்யூவை தான் போடணும்னு சொல்லியிருக்கேன். அப்போது நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ 10னா ஏ, 11னா பி, 12னா சி, அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்போ இங்கே வந்து ஏ, சப்போஸ் இங்கே 11 வந்துச்சுன்னா ஏ அப்படின்றது போடணும். இந்த ட்ரூத் டேபிளில் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, அப்போனா தான் நம்மளால் வந்து இந்த ஹெக்ஸாடெசிமல் ஆக்டல்லாம் வந்து நம்மளால் வந்து போட முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட் இதில் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட், டூஸ் காம்ப்ளிமெண்ட்டுன்னு நம்பர் சிஸ்டமில் 2 இருக்குது. ஓகேவா, ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது சிங்கிள் மேக்னிடியூட் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இப்போ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கன்வெர்ட் த டெசிமல் நம்பர் இன்ட்டு பைனரி நம்பர். டெசிமல் நம்பரை பைனரி நம்பரை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணணும். செக் இஃப் த நம்பர் இஸ் கண்டெயின் 8 பிட். 8 பிட் நம்பராக இருக்குதான்னு பார்க்கணும். இஃப் லெஸ் ஆடட் 0 அட் லெஃப்ட் மோஸ்ட் பிட் டு மேக் இட் 8 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் 6 கவுண்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 6 பைனரி டிஜிட்ஸ் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முன்னாடி 2 0 சேர்க்கணும். அதாவது இப்போ 10ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இப்போ அதை வந்து 6 பிட்டாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த 10க்கு முன்னாடி 0 சேர்க்கணும். முன்னாடி சேர்த்தா அது வந்து நாட் வேல்யூபிள். ஆனால் 10க்கு அப்புறம் சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6 0 சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து 10 lakhs 1 crore அந்த மாதிரி வந்து வந்துடும். சரியா, அதனால் வந்து உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் நீங்கள் எந்த பிட்டாக இருந்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணணும். சரியா, ஓகே. நெக்ஸ்ட் இதில் பைனரி அடிஷன், பைனரி சப்ராக்ஷன் இருக்குது. அடிஷன் அப்படின்னா இந்த ட்ரூத் டேபிளை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, 0 0னா 0, 0 1னா 1, 1 1னா 0, 1 0னா 0, 1 1னா 0. ஓகேவா, ஏன் 1 1 0 அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ 1 1 சேர்ந்ததுன்னா 2 வரும். இப்போ 2 வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதோட ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ வந்து 0 ஆகும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ வந்து 1ஆகவும் இருக்கும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வேல்யூ இருக்குதோ அந்த வேல்யூவை தான் இங்கே போடணும். அதுதான் சம் அப்படின்றது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூ வந்து கேரி அப்படின்றது, அதாவது நம்ம பார் போட்டு மைனஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த வேல்யூவை சொல்கிறது. ஓகேவா, இதுதான் பைனரி அடிஷனோடைய ட்ரூத் டேபிள். இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பைனரி சப்ராக்ஷனோடைய ட்ரூத் டேபிள் பாருங்கள். 0 0னா 0, 1 0னா 1, 1 1னா 0. ஏன்னா ஒரு சாக்லேட் வச்சுருக்கோம், அந்த சாக்லேட்டை சாப்பிட்டோன்னா அது வந்து 0 ஆகிடும். 0 1 அப்படின்னா 1 வரும். ஏன்னா மேலே வந்து 0வும் கீழே வந்து 1 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, பாரோ பண்ணுவீங்க. சரியா, இப்போ மேலே வந்து பெரிய நம்பர் கீழே சின்ன நம்பர் இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணி போட்டுருவீங்க. மேலே பெரிய நம்பர் கீழே சின்ன நம்பர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, பாரோ பண்ணுவீங்க இல்லையா. அதேமாதிரி தான் இப்போ இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாரோ பண்ணுறாங்க. அப்போ பாரோ பண்ணும்போது 0 1 அப்படின்னா அதோடய வேல்யூ வந்து 1. அப்போ பாரோன்றது 1. ஓகேவா, இந்த ட்ரூத் டேபிள் ஞாபகம் வச்சு. நெக்ஸ்ட்டு பிசிடி அப்படின்றது பைனரி கோடட் டெசிமல் அப்படின்னு சொல்கிறாங்க. EBCDIC அப்படின்னா எக்ஸ்டெண்டட் பைனரி கோட் டெசிமல் இன்டிஜர் இன்டர்சேஞ்ச் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆஸ்கி அப்படின்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்சிங். நெக்ஸ்ட்டு யூனிகோட் இருக்குது. ISCII இண்டியன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பிசிடினா பைனரி கோடட் டெசிமல். ஓகேவா, 2 power 16. இந்த 2 power 6 இருக்கு இல்லையா, அந்த 6 அப்படின்றது ஒரு 64 கேரக்டரை மென்ஷன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. 64 கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறீங்க. சரியா, ஒரு மெயில் ஐடி அப்படின்றது ஒரு வேல்யூபிளாக இருக்கணும். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு நம்பரையோ இல்லை ஸ்பெஷல் கேரக்டரையோ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இன்க்ளூட் பண்ண முடியாது. அதுதான் பிசிடி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ACII அப்படின்னா என்ன,
அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 0லேருந்து 255 வரையும் ஒரு யூனிக் நம்பர் இருக்குது. சரியா? அந்த யூனிக் நம்பரை வச்சு தான் நம்மளுடைய ஆஸ்கி வேல்யூவை க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா? அந்த ஆஸ்கி வேல்யூன்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு சிஸ்டமில், ஓகேவா, இப்போ நீங்கள் டைப் பண்ணுறீங்க இல்லையா, நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா ஹாய் அப்படின்றது ஹெச்ஐன்னு நம்மளுடைய இங்கிலீஷில் இருக்கும். அப்போ ஹெச்சுக்கு என்ன வேல்யூ வரணும், அப்புறம் ஐக்கு என்ன வேல்யூ வரணும் அப்படின்றது அதோடைய ப்ராசஸில் இருக்கும், 0வா 1ஆ அப்படின்னு சொல்லிட்டு. அதை தான் வந்து 8 பிட் அப்படின்னா 7 பிட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு EBCDIC எக்ஸ்டெண்டட் பைனரி கோடட் டெசிமல் இன்டர்சேஞ்ச் கோட். இப்போ இது ஆஸ்கியாக இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. சரியா? ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது ஆஸ்கி வேல்யூ தான் கண்டுபிடிச்சாங்க. அது வந்து போதுமானதாக இல்லாமல் இருந்ததுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா EBCDIC எக்ஸ்டெண்டட் பைனரி கோடட் டெசிமல் இன்டர்சேஞ்ச் கோட் அப்படின்றத ஒன்று புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு ISCII அப்படின்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது. சரியா? இப்போது நவடேஸாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு யூனிக் கோடு. ஒரு சிஸ்டமுக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் கம்பல்சரி இருக்கும். அதுதான் வந்து யூனிக் கோட் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? இப்போ தமிழ்னு பாருங்கள், தமிழில் எத்தனை வார்த்தை இருக்குது அப்படின்றது தெரியும். இங்கிலீஷில் வந்து ஏபிசிடி எத்தனை வேர்ட்ஸ் இருக்குன்றது தெரியும். இப்போது அது வந்து இப்போ தமிழ் கீபோர்டெலாம் வந்துருக்குது இல்லையா, அப்போ நீங்கள் தமிழில் டைப் பண்ணும்போது அது வந்து எந்த பைனரி டிஜிட்டாக கன்வெர்ட் ஆகணும் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? ஓகே சில்ட்ரன்ஸ், தேங்க்யூ.